ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டாயிற்று. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் பாவிகளாயும் துன்மார்க்கராயும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் பூமியின் மீது பெருமழை பெய்து ஜலப்பிரளயம் உண்டாகி அவர்களை நிக்கிரகம் பண்ணும் என்று நோவா எச்சரித்தார். ஆனால் அவர்களோ ஜலப்பிரளயம் வரும் என்று நம்பவில்லை. பாவிகள் தங்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று நம்பாவிட்டாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே அவர்கள் மேல் வரும். அதுபோலவே ஜலப்பிரளயம் வரும் என்று அவர்கள் நம்பாவிட்டாலும் அது 40 நாள் பூமியின் மேல் உண்டாயிற்று. பூமியிலே ஜலம் பெருகிற்று. அது பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழை பூமிக்கு மேல் மிதக்கிறது. ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் 7 நாள் அவகாசம் கொடுத்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணினார்கள். இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். தாங்கள் பாவம் செய்தாலும் தேவன் தங்களை தண்டிக்க மாட்டார் என்று பாவிகள் நினைக்கிறார்கள். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகுகிறது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்படுகிறது. பூமியிலே தண்ணீரின் அளவு அதிகரிக்கிறது. திரளான தண்ணீர் பூமியை மூடுவதினால் பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் செத்து போகிறது. ஜலம் உயர்ந்த மலைகளை எல்லாம் மூடுகிறது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு மனுஷர் மீது வரும்போது மனுஷரால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. மனுஷரால் பூமிக்கு ஆழத்திலும் மறைவிடத்தை தேட முடியாது. பர்வதங்களுக்கு உயரத்திலும் மனுஷரால் கூடு கட்ட முடியாது. மனம் திரும்பாத பாவிகளை தேவன் தேடி கண்டுபிடித்து அவர்களை தம்முடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவார். கல்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 49:16. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஒபதியா 3. நீ கழுகை போல உயரப் போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒபதியா 4. நோவா உண்டாக்கின பேழை அவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் அவர்களோடு கூட பேழைக்குள் பிரவேசித்த ஜீவ ஜந்துக்களுக்கும் அடைக்கல பட்டணத்தை போல இருக்கிறது. பூமியின் மேல் ஜலம் பெருகிய போது அது பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழை பூமிக்கு மேல் மிதக்கிறது. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. பேழைக்கு கீழே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருக்கு மேலே பேழை மிதக்கிறது. ஜலப்பிரளயம் எவ்வளவு அதிகரித்தாலும் ஜலம் எவ்வளவு பெருவெள்ளமானாலும் பேழையானது ஜலத்திற்கு மேலே மிதக்கும். ஜலத்தின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க பேழையும் அதன் உயரத்திலே மிதக்கிறது. பேழை பரலோகத்தை நோக்கி மேலே எழும்புகிறது. பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியிலே பாடுகளும் வேதனைகளும் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆவியிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். இந்த பூமியிலே அவர்களுடைய சரீரத்திற்கு உபத்திரவம் ஏற்பட்டாலும் அவர்களுடைய ஆவி பரலோகத்தின் தேவனை நோக்கி உயரே போகும்.